தாளம் போல் வாழ்வில் பல நிறங்கள் நிறைந்திருந்தால் எழும் நிச்சயம் வானம் போல் விரிந்து விடும் மனங்கள் மகிழும் புது வரங்கள் கிட்டிடும் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் தலாங்குதோம் 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 நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். வெள்ளிக்கிழமையில் நமது தாளம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. Indian Beat is a vibrant celebration of our culture, heritage, achievements, and so much more. Join us once again for this program that brings together our Indian community. நம் இந்திய சமூகத்தை ஒன்றிணைக்கும் துடிப்பான அங்கங்கள் இன்றும் உங்களுக்காக உண்டு. Here's a sneak peek of what we have in store for you today. மொழி வளத்தை பெருக்கும் புது வளம், இம்முறை புத்தக வடிவில். Shakespeare's magic meets Marathi mastery in a musical. உடற்பயிற்சி வழி நமது ஆரோக்கியத்தையும் ஒற்றுமையையும் கொண்டாடுவோம். மொழி என்பது வெறும் வார்த்தைகளோடு நின்று விடுவதில்லை. தகவல் தொடர்புக்கான அடித்தளமே அதுதான் இல்லையா? நமது கலாச்சாரம், எண்ணங்கள் மற்றும் நமது உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் மொழிக்கு ஒரு முக்கிய பங்குண்டு. அதனால்தான் சிறு வயதிலிருந்தே நமது தாய்மொழியை முறையாக கற்றுக்கொள்வது தகவல் தொடர்புக்கான கதவுகளை திறப்பதோடு மட்டுமல்லாமல் நமது அடையாளத்தையும் பாரம்பரியத்தையும் நிலைநாட்ட உதவுகிறது. Absolutely. And it's fascinating to see how kids absorb so much at an early age. Research shows that young children can pick up any language so easily and naturally when they are exposed to it early on. They develop better cognitive skills, improved memory, and even greater creativity. It's amazing to think that just by learning a language, they are also shaping their minds in 100 different ways. சிறப்பா சொன்னீங்க மாலினி. மொழி வளத்தை பெருக்கும் சரியான வளங்களை நாடுவதும் மிகவும் அவசியம். பள்ளிகள், நூலகங்கள், ஏன் இன்று மின்னிலக்க வாயிலாக இணையமும் இத்தகைய வளங்களை வழங்குவதற்கும் மொழி வளர்ப்பு சூழலை உருவாக்குவதற்கும் பெரிய பங்கு வகிக்கின்றன. குழந்தைகள் தங்களுடைய சொந்த நேரத்தில், தங்களுடைய சொந்த வேகத்தில் மொழியை கற்கவும், மொழி சார்ந்த நுணுக்கங்களை அறிந்து கொள்ளவும் இத்தகைய வளங்கள் அனுமதிக்கின்றன. With the world becoming so interconnected, it's more important than ever to be effectively bilingual. When we provide children with these resources early on, we are not only preparing them for academic success, but also giving them skills that will empower them personally and professionally. குழந்தைகள் தங்களுடைய தாய்மொழியை கற்றுக்கொள்ள ஊக்குவிப்பதில் இன்று பெற்றோரின் ஈடுபாடு அதிகமாகவே இருப்பதை காண முடிகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக குழந்தைகள் தங்களது தாய்மொழியை கற்றுக்கொண்டு அதனை ஆழமாக புரிந்து கொள்ளும் போதுதான் அவர்கள் அம்மொழியில் சிந்திக்க தொடங்குகிறார்கள். தேர்வுகளில் மதிப்பெண்களை வாங்கும் பாடமாக மட்டும் அதனை கருதாமல் அது வாழும் மொழியாக இருப்பதையும் உறுதி செய்வார்கள். Exactly. And speaking of educational resources, there's been a recent launch aimed at helping young learners dive deeper into the Tamil language. It's all about making learning both accessible and engaging for children, building their skills for the future. Let's check it out. தாய்மொழியை கற்றுக்கொள்வது நமது மொழி சார்ந்த திறன்களை மேம்படுத்துவதற்காக மட்டுமல்ல, நமது பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் அடையாளத்துடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கும் தான். 5 விளையாதது 50 விளையுமா? எனவே பாலர்களின் தமிழ்மொழி புழக்கத்தையும் பழக்கத்தையும் இளம் பருவத்திலிருந்தே வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இருமொழி கல்விக்கான லீ குவான் யூ நிதியின் ஆதரவுடன் ஒரு புத்தக தொடர் அண்மையில் வெளியிடப்பட்டது. 3 நூல்களை கொண்ட இத்தொடர்
பாலர்கள் அவர்களுடைய பாரம்பரியத்தை தழுவ ஊக்கப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் வாழ்நாள் முழுவதும் வழிகாட்டும் வலுவான அடையாளத்திற்கான அடித்தளத்தையும் உருவாக்குகிறது. இதோ உங்களுக்காக லலிதா புத்தகத்தொடர். நம்மளுடைய இந்திய அடையாளத்திற்கு நம்மளுடைய தமிழ்மொழி ரொம்ப முக்கியம். தமிழ் நம்மளோட தாய்மொழி, இங்கிலீஷ் நம்மளோட பொதுமொழி. தாய்மொழி இல்லாமல் நம்மளோட அடையாளத்தில் முழுசாக புரிஞ்சுக்கொள்ள முடியாது. அதனால தான் நான் சிங்கப்பூரில் இருக்கிற தமிழ் பிள்ளைங்களுக்கு தமிழ் புத்தகம் எழுதணும்னு அந்த ஆசை வந்துச்சு. அவர்களுக்கு தமிழ் மேலே அந்த பற்று வளர்ப்பதற்கு தான் நான் இந்த புத்தகத்தில் எழுதினேன். சிங்கப்பூரின் நூலகங்களில் ஏராளமான தமிழ் வளங்கள் உள்ளன. ஆனால் பாலர்களுக்காக, குறிப்பாக உள்ளூர் எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட புத்தகங்கள் சற்று குறைவாகவே உள்ளன. இந்த இடைவெளியை குறைக்க முயல்வதே லலிதா புத்தகத் தொடரின் முக்கிய நோக்கம். எளிதில் தொடர்பு படுத்தக்கூடிய, ஈர்க்கக்கூடிய மற்றும் உள்ளூர் தொடர்புடைய தமிழ் கதைகளை உருவாக்கும் இத்தகைய மொழி வளங்கள் தாய்மொழி கற்றலை எளிதில் அணுகக்கூடிய சுவாரஸ்யமான முறையில் குழந்தைகளுக்கு கொண்டு சேர்க்கின்றன. தமிழ் பேசுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாலர் நிலையிலிருந்தே அந்த பழக்கத்தை கொண்டு வரணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதனாலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பாலர் பள்ளி வளங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டு வருகிறோம். முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்க. அதனால் ஆரம்பத்திலிருந்தே தமிழ் மொழியை நல்லா அவங்க பயின்று வந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு எதிர்காலத்தில் தமிழ் மொழியில் ஆங்கிலத்தோட சமமாக பேசுகிறதுக்கோ அதை பயன்படுத்துறதுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்கிறது எங்களுடைய நோக்கம். தமிழ் மொழி மீது ஒரு ஆர்வம் ஏற்பட கண்டிப்பாக இந்த மாதிரி புத்தகங்கள் நிச்சயமாக உதவியாக அமையும். அது மட்டும் இல்லை, அவங்க எழுதின அந்த 3 கதைகளுமே அன்றாட வாழ்க்கையில் நம்ம சிங்கப்பூரில் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள். அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் அடிப்படையில் தான் இந்த புத்தகங்களை எழுதியிருக்காங்க. அப்போ அது பிள்ளைங்களோட மனசில் ஆழமாக போய் பதியும். ஒரு குடும்பமாக உட்காந்து இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கும் பிள்ளைங்கள்கிட்ட அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம ரசிக்க கற்றுக்கணும், நம்ம மதிக்க கற்றுக்கணுங்கிற அந்த ஒரு உணர்வையும் அதோடு சேர்த்து பண்பாட்டு விழுமியங்களையும் கூட அவங்க ரொம்ப அழகாக அவங்க கதை புத்தகத்தில் வெளிப்படுத்தியிருக்காங்க. இத்தொடரின் எழுத்தாளர் வித்யா மறைந்த புகழ்பெற்ற உள்ளூர் எழுத்தாளர் திரு MK நாராயணன் அவர்களின் பேரப்பிள்ளை என்பது குறிப்பிடத்தக்கது. எழுத்தின் மீதும் தமிழ்மொழி மீதும் இளம் வயதிலேயே அவரது தாத்தா தூண்டிய ஆர்வம்தான் இன்று வித்யா இந்த பயனுள்ள படைப்பை உருவாக்குவதற்கு ஒரு முக்கிய காரணமாக உள்ளது. மொழி பற்று எவ்வாறு தலைமுறைகளை தாண்டி செல்லும் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. தாய்மொழியின் மரபுகளை பாதுகாப்பதிலும் மேம்படுத்துவதிலும் குடும்பத்திற்கு ஒரு முக்கிய பங்குண்டு என்பதையும் இந்த புத்தக தொடரின் வெளியீடு நமக்கு காட்டுகிறது. காலஞ்சென்ற மிஸ்டர் MK நாராயணன் என் தந்தை. அவர் எப்போதும் பேப்பர் பென்சில் ஏதாவது எழுதிட்டு இருப்பார், ஏதாவது ஆராய்ச்சி செய்வார். அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கும், அந்த 2 பிள்ளைங்களும் ஒரு பேப்பரும் பென்சிலும் கொடுத்து இந்தாங்கடா எழுதுங்கன்னு சொல்லுவார். அப்புறம் இதுங்க 2 கேட்குங்க. எழுதின முடிஞ்ச பிறகு தாத்தா என்ன செய்கிறதுன்னு அப்புறம் அவர் சொல்லுவார் பப்ளிஷ் பண்ணுவோன்னு. அந்த பப்ளிஷுங்கிற வார்த்தை அவங்க மனசில் அப்படியே பதிந்துடுச்சு. அதனால அவளுக்கும் தாத்தா போல் புத்தகம் எழுதணும், எழுத்தாளர் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம தாத்தா புக்கெல்லாம் படிக்கும்போது அவர் கதையாக மாதிரி சொல்லுவாங்க. சும்மா அந்த புத்தகத்தை படிக்காமல் அந்த ஆக்ஷன்ஸ்லாம் செஞ்சு ட்ராமாவாக செஞ்சு நம்மளுக்கு படித்து கொடுப்பாங்க. அப்புறம் நானும் அதே மாதிரி என் பையனுக்கும் தமிழ் கற்றுக் கொடுக்கும்போது அப்படியே தான் படிப்பேன். ஏன்னா என் பையன் தமிழும் ஆஸ்திரேலியனும். ஸோ அவன் என் கல்ச்சர், என் லாங்குவேஜ் அதெல்லாம் படிக்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி புத்தகத்தை யூஸ் பண்ணி அவனுக்கு லாங்குவேஜில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை, மொழியில் இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கறது இந்த புத்தகம் சரியான ஒரு பெரிய விஷயம். இப்புத்தக தொடரில் பணிபுரிந்த ஓவியர் ஒரு சீன கலைஞர் ஆவார். ஒரு தமிழ் எழுத்தாளருக்கும் ஒரு சீன ஓவியருக்கும் இடையிலான இந்த ஒத்துழைப்பு நமது சிங்கப்பூரின் பல்லின கலாச்சாரத்திற்கான ஒரு சான்றாக பலதரப்பட்ட சமூகங்கள் எவ்வாறு ஒன்று கூடி அனைவரின் கலாச்சாரங்களையும் கொண்டாடி ஆதரிக்கின்றன என்பதை எடுத்துக்காட்டுகிறது. After working on the books, I became curious on the Tamil language as well. Yeah, so I
I've been wanting to learn the writing system first, yeah, because I thought it's quite a beautiful language. நமது இளைய தலைமுறைக்கு பயனளிக்கும் இது போன்ற மேலும் பல தமிழ்மொழி வளங்கள் எதிர்காலத்தில் உருவாக வேண்டுமென்றால் ஒரு சமூகமாக ஒன்றிணைந்து நமது உள்ளூர் எழுத்தாளர்களுக்கு நாம் தொடர்ந்து ஊக்கமளிக்க வேண்டும். லலிதா புத்தக தொடரின் வெற்றிக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள். Coming up next, we are diving into the world of theatre, drama, dance and literature with a unique musical performance. I think this one's going to be a surprise for you. கேக்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. Hold on to your excitement just for a little while longer before we catch that story. Let's head out for a short break. எங்கேயும் போயிடாதீங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். Welcome back. Suganti, literature has always been such a powerful way to pass down values and beliefs across generations, hasn't it? Especially in Indian mythology, where the same stories have been retold time and again, with each version offering a new perspective. கண்டிப்பா மாலினி, இந்த கதைகள் எவ்வாறு காலத்திற்கு ஏற்றவாறு மாறுகின்றன என்பதை பார்ப்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. கதைகள் பல நூற்றாண்டுகளுக்கும் மேலாக பழமையானதாக இருக்கலாம். இருப்பினும் அவற்றில் அடங்கியிருக்கும் உணர்ச்சிகளும் அக்கதைகளின் சாரமும் இன்றைய உலகிற்கு ஏற்புடையதாக இருக்கின்றன. And that brings us to our next story. Let's take a look at an extraordinary performance that combines the essence of a timeless tale with the vibrancy of Marathi culture in the form of a musical. Let's check it out. As part of its impressive annual event calendar, Maharashtra Mandal Singapore presented an ambitious Marathi musical adaptation of A Midsummer Night's Dream, Me Swapna Pahile, translating as I Had a Dream. This production breathed life into a timeless story by infusing it with Marathi culture and artistry. From the vibrant costumes to the original music compositions, the play is a testament to the organization's dedication to preserving and promoting Marathi heritage, showcasing yet another memorable highlight in their journey of cultural celebration and community building. We wanted to include the poet or who can write poems on the spot with the given theme. Then composers can compose music, musicians can do music and singers can sing. And apart from that, our director who wrote or translated this Shakespeare play, and we have a lot of actors, dancers and kids. So we just wanted to incorporate every person or every art form in this mega production. This script offered those beautiful possibilities with multiple layers, and Marathi, the language which I adapted it in, has a very rich tradition of theatre, which is even very, very strongly taken forward even today. Well, I've always taken part in drama and theatre productions from early in secondary school. So it's been quite a constant in my life, following me alongside my academics as well. And it only felt natural to join this production of Midsummer Night's Dream here for the Maharashtra Mandal. So yeah, is a nice overlap between my cultural roots as well as what my passion and what I do for fun as well. Me Swapna Pahile was brought to life through the passion of over 60 volunteer artists and crew members who balanced work and personal commitments to come together for months of rehearsals. Their combined dedication and skill have turned this production into a powerful collaboration, blending artistic mediums and talent into a single compelling stage performance that reflected the soul of Marathi artistry. In the middle of the week also, sometimes like Tuesday, Wednesday, we would have our own read-throughs on Zoom calls, even if we can't make it physically. If we can make it physically, it's even better. And the biggest sacrifice was, of course, the weekends, because our time slots were very long, right? So you have to really commit to develop this art or to perform. The play adapts its setting, characters and costumes to reflect Marathi cultural elements, reinterpreting a classic tale through the lens of Marathi tradition. It highlights Maharashtra Mandal's commitment to honoring heritage while exploring new expressions of storytelling. As a celebration of both Indian and South Asian influences,
Me Swapna Pahile merges classical and contemporary art forms, making it a captivating experience that brings the audience closer to Marathi culture in a refreshing, accessible way. So what the writer, director and all of us combined have done is to kind of imbibe Indian traditions into the Shakespearean play. So we have the traditional theatrical, musical that Maharashtrian theatre has. It's a very long tradition. We have Kathak, okay, that we blended for the fairies. There is Indian classical songs, Western classical songs, Western dances. There's also some Southeast Asian element. There's some Indonesian dance, and so that's what the audience will take away. It's a beautiful fusion and a different world that we've created. Basically, I can't just take the costumes as it is from any Shakespeare play, so I have to adapt it to Indian way of living. So we had multiple characters also in this, like we have laborers from the villages who are a part of amateur theatre group, then we have royals from the palace, we have young lovers, and we have pixies, fairies in the magical forest. So I had to make sure all these characters are I needed to understand how they're intertwined in the play. For many younger participants, Me Swapna Pahile is a meaningful first in multiple ways. Not only as their first play, but as their first Marathi production. Through this experience, they are discovering and reconnecting with their heritage, building confidence in their mother tongue, and developing a lasting respect for their cultural roots. With seasoned artists as mentors, this production becomes a stepping stone for the young actors, ensuring that Marathi traditions and language thrive in the next generation. Now, if you look at the cast of the play, there have been a lot of people who are doing arts for the first time in our local language, that is Marathi. And the way that it has connected to them. My own daughter, 10-year-old daughter, is part of the crew and she's doing her dance. But the way that she's now interested and tuned into the language really gives it, takes it to the next level. Maharashtra Mandal Singapore's production of Me Swapna Pahile stands as a powerful tribute to the Marathi language and the resilient spirit of the community that cherishes it. Each line, each dance, and every song reflect a legacy that binds generations together through a shared cultural pride. So what are we looking at next, Suganti? காலத்தால் அழியாத கதையை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு நாடக படைப்பை பார்த்தோம். அடுத்து உடற்பயிற்சி வழி சமூக உணர்வை பறைசாற்றும் ஒரு முயற்சியை பற்றி பார்க்க போகிறோம். But before we head over to that story, ஒரு சிறு இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். Suganti, you know there's really something to be said about the simple act of moving. Whether it's a walk, a jog, or just taking the stairs, even with our busy schedules, getting in some daily exercise can make a huge difference to our health. அது மட்டும் இல்ல மாலினி, இப்படி அன்றாட உடற்பயிற்சியை நாம் தனியாக செய்வதற்கு பதிலாக மற்றவர்களுடன் சேர்ந்து அதில் ஈடுபடும் போது அது நமக்கு சலிப்பாகவே தோன்றாது. தினசரி நமது வீடமைப்பு பேட்டைகளில் குழு உடற்பயிற்சி நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்படுவது வழக்கம்தான். மக்களோடு மக்களாக இணைந்து புதிய நட்புகளை உருவாக்குவதற்கும் இது ஒரு நல்ல வழி. And with that in mind, let's take a closer look at a special event that encouraged the very notion. A walk and jog gathering organized to bring people from all backgrounds together, all in the spirit of health and community. Let's check it out. உடற்பயிற்சி நமது அன்றாட வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது. நமது உடல் நலமும் மனநலமும் சீராக இருப்பதற்கு இன்றியமையாதது. இந்த சிந்தனையை வலியுறுத்த வேண்டும். நமது சமூகத்தை ஒன்றிணைக்க வேண்டும். வசதி குறைந்தவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும். இந்த முழக்க வரியை பின்பற்றி ஒவ்வொரு ஆண்டும் செட்டியார்கள் கோவில் குழுமம் ஏற்பாடு செய்து வரும் நிகழ்ச்சிதான் இந்த மெதுநடை ஓட்ட நிகழ்ச்சி. இவ்வாண்டு தனது 25வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கும் இந்நிகழ்வு அன்று கனத்த மழை பெய்திருந்தது. இருப்பினும் ஏற்பாட்டாளர்களும் பங்கேற்பாளர்களும் துளிக்கூட துவண்டு விடாமல் அதே குதூகலத்துடனும் உற்சாகத்துடனும் ஸ்ரீ தெண்டாயுதபாணி கோவில் வளாகத்தில் நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பாக வழிநடத்தினர். மக்களுக்கு உடற்பயிற்சிங்கிறத நம்ம அன்றாட சாப்பிட்ற மாதிரி உடற்பயிற்சியும் அதோட ஒரு சாப்பிட்ற காலையில் பலகாரம் சாப்பிட்ற மத்தியானம் சாப்பிட்ற உடற்பயிற்சி அவங்களோட அன்றாட நடவடிக்கையில் ஒன்றா வச்சுக்கணுங்கிறது தான் இது. ஏன்னா உடற்பயிற்சி பண்ணுறதுனால நமக்கு சில நோய்களை நம்ம தடுக்க முடியும்.
அதை வந்து அவங்க மனசுக்குள்ளே ஏற்றுறதுக்கு தான் இதோட நிகழ்ச்சி. அதுவும் இந்த வருஷம் வந்து இது வந்து 25வது வருஷம் நடைப்பயணம் ஆரம்பித்து 25வது வருஷம். அதான் இதோட சிறப்பு. 2000ஆம் ஆண்டில் தொடங்கிய இந்த மெதுநடை ஓட்ட நிகழ்ச்சி ஓர் உடற்பயிற்சி முயற்சி என்பதையும் தாண்டி வெகுவாக வளர்த்து வந்துள்ளது. இனம், மதம், மொழி, வயது ஆகிய வேற்றுமைகளை கடந்து அனைவரையும் ஒருங்கிணைக்கும் பாரம்பரியமாக உருவெடுத்துள்ளது. குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொள்கிறார்கள். நடைப்பயிற்சி, மெதுவோட்டம் போன்ற எளிய செயல்பாடுகளின் வழி சமூக உணர்வையும் வலுப்படுத்த முடியும் என்பதை எடுத்துக்காட்டுகிறார்கள். இந்த மாதிரி நடைப்பயிற்சிக்காக இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இதில் ஏன் நம்ம கலந்துக்கிறோம்னா, இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அதில் வந்து நடைப்பயிற்சி செய்யணுங்கிற ஒரு உத்வேகம் வரும் அவங்களுக்கு. அப்புறம் எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம வந்து மிங்கிளாக முடியும். அத்தாண்டும் நான் வர இருக்கிறேன். ஏன்னா இது ஒரு நல்ல ஈவெண்ட்டாக இருக்குது. தேவைப்படும் நபர்களுக்கு மோட்டார் பொருத்தப்பட்ட சக்கர நாற்காலிகளை நன்கொடையாக வழங்குவது இந்நிகழ்ச்சியின் முக்கிய சிறப்பம்சம். இவ்வாண்டும் இதற்கு விதிவிலக்கல்ல. உள்ளூர் சமூக சேவை நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் ஒவ்வொரு பெறுநரும் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு ஏற்ற சக்கர நாற்காலிகள் வழங்கப்பட்டன. ஒவ்வொரு வருஷமும் நடக்க முடியாதவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக வீல் சேர்கள் கொடுத்துட்டு வர்றோம். அதில் வந்து எல்லா சமூகத்தினரும் இருக்காங்க. மலாய்க்காரர்கள், இந்தியர்கள், சைனீஸ் எல்லாருமே இருக்காங்க. இதில் எல்லாமே யார் யார் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்களோ, யார் யார் தகுதி உடையவங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வீல் சேர் கொடுக்குறோம். ஒரு சில உடற்குறையுள்ளவர்களுக்கு சாதாரண பணிகள் கூட சிரமமாக இருக்கும். இத்தகைய சமூக முயற்சிகள் அவர்களுடைய அன்றாட போராட்டங்களுக்கு தீர்வு காண உதவுவதுடன் அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த துணை புரிகிறது. உதவி எப்போதும் கைக்கு எட்டும் தூரத்தில் தான் உள்ளது என்பதை நினைவூட்டவும் செய்கிறது. Easy for me to go to somewhere else, like going to I got in polyclinic. Easy to me using my wheelchair. Then the thing I'm going to, to shop, to buy things, and thanks for me everything for this temple of the community. They help me for this. இந்த வீல் சேர் வழங்குறது என் மாதிரி இயலாதவங்களுக்கு, முதியோர்களுக்கு மிகவும் பயனுள்ளது. இன்றைக்கி நான் சாப்பிட போகணும் அப்படிங்கிற போது, நடந்து போடுற போது நமக்கு காலு வலி தாங்க முடியலை. அதனால் 5 நிமிடத்தில் போக வேண்டிய இடத்துக்கு கிட்டத்தட்ட 45-50 நிமிடம் ஆகுது எனக்கு. இது இருந்ததுன்னா 5 நிமிடத்துலேயே போய் சாப்பிட்டுட்டு 10-15 நிமிடத்தில் திரும்ப முடியும் வீட்டுக்கு. கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஒரு சமூகமாக நாம் ஒன்றிணையும் போது உதவி தேவைப்படுவோருக்கு பெரிய அளவில் நம்மால் உதவிக்கரம் நீட்ட முடியும். ஒருவருக்கொருவர் துணையாக நிற்கவும், அனைத்து தரப்பு மக்களுடன் நீடித்த பிணைப்புகளை உருவாக்கவும் இது போன்ற முயற்சிகள் நமக்கு மீண்டும் நினைவூட்டுகின்றன. Are you organizing any community event and would like for it to be featured on our program? அப்போது மறக்காமல் முன்கூட்டியே இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நாங்கள் வந்துவிட்டோம். Till we meet again next week, have a great weekend and a fantastic week ahead. Signing off, Suganti, Malini. நீங்கள் இதுவரை பார்த்த நிகழ்ச்சி தாளம் இந்தியன் பீட்.